ஹே காய்ஸ், தம்பி ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ புக்ஸ்க்கெலாம் கவர் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. கவர் பண்ணிவிட்டு அவனோட ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து 2 கடல மிட்டாய் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி பௌர்ணமின்றனால ஈவினிங் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கும், ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கு போகிறது ரொம்ப நல்லது. போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் டிஃபன் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். இந்த சாம்பார் பார்க்க வேணால் சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டில் அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கு 4 பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், தேவையான உப்பை சேர்த்து எந்த தண்ணியும் சேர்க்காம மிக்ஸி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 தக்காளி எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸி கலந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்.